ecosystem service. So ecosystem மூலமா நமக்கு என்ன benefits இருக்கு அப்படினு பார்க்க போறோம். First one, ecosystem service are defined as the benefits that people derive from nature. So ecosystem அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நேச்சுராவே இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecosystem அப்படின்றத நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ ecosystem என்னன்னா இயற்கை மூலியமா மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் ecosystem. ஸோ இந்த ecosystem வந்து பாத்தீங்கன்னா 1927 ராபர்ட் கான்ஸ்டான்சா and their group members started ecosystem service or the benefits provided to human through the transformation of resources into a flow of essential goods and services. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1927 ராபர்ட் அவங்களோட குரூப் மெம்பர்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்றது ஒரு வகையான சேவை. இந்த சேவை வந்து மனிதர்களுக்கு தேவையான பெனிஃபிஷியல் ஓரியன்டட் எல்லா திங்ஸுமே என்விரான்மெண்ட்ல இருக்கிற லேண்டு, வாட்டரு, வெஜிடேஷன், அட்மாஸ்பியர் இவங்க எல்லாரும் சேர்ந்து மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான பெனிஃபிஷியல் ஓரியன்டட் திங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் ecosystem அப்படின்றது அவங்க டிரைவ் பண்றாங்க. Study of ecosystem service act as an effective tools for gaining knowledge on ecosystem benefits and their sustained use. So இந்த ecosystem service பத்தின ரிசர்ச்சா இருக்கட்டும் இல்ல அதை சார்ந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ecosystem நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு, எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு, அது எந்த அளவுக்கு நம்ம ecosystem சார்ந்த நன்மைகளை வந்து எத்தனை ஆண்டுக்கு இல்ல எத்தனை காலத்துக்கு நம்மளால பிரிச்சு வகுத்துக்க முடியும் அப்படின்றத படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ecosystem service. Without such knowledge gain, the fact of any ecosystem will be at stake and the benefits they provide to its future will become bleak. Suppose இந்த ecosystem service நம்ம டீடைலா படிக்காம விட்டு இருந்தோம்னா, படிக்கல அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த ecosystem சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாது. அட் த சேம் டைம்ஸ் இந்த பெனிஃபிட்ஸை எப்படி நம்ம பிரிச்சு வச்சு ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாம அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ecosystem service. ஸோ ecosystem service எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். Ecosystem service is classified into 4 categories. First one, provisioning service. Second one, cultural service. Third one, supporting service. And fourth one, regulating service. So இந்த சர்வீஸ்ல 4 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங்னா வழங்கக்கூடியது, கல்ச்சுரல்னா கலாச்சாரம் சார்ந்த தேவை, சப்போர்ட்டிங்னா உதவி சார்ந்த தேவைகள், நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டிங்னா ஒழுங்குபடுத்தும் சேவைகள். ஸோ ஈகோசிஸ்டம்ல இந்த 4 வகையான சேவைகள் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் we discuss with provisioning service. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூல்ஸ். Second one, genetic resources. Third one, biochemicals. Fourth one, fresh water. And fifth one, medicines. So இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா provisioning service. Second one, cultural, கலாச்சாரம் சார்ந்த சேவைகள் என்னன்னு பார்க்கலாம். First one, spiritual and religious values. Second one, knowledge system. Third one, education and inspiration. Fourth one, recreation and aesthetic values. Fifth one, ecotourism. So இது எல்லாமே சேர்ந்ததுதான் கல்ச்சுரல் சர்வீசஸ். அண்ட் தேர்ட் ஒன், சப்போர்ட்டிங் சர்வீஸ், உதவி சேவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்ஷன். செகண்ட் ஒன், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹேபிட். தேர்ட் ஒன், நியூட்ரியன் சைக்கிள்ஸ். ஃபோர்த் ஒன், சாயில் formation and retentions. Fifth one, production of atmospheric oxygen. And sixth one, water cycles. And fourth service, regulating service. First one, inversion resistance. Second one, herbivore pollinations. Third one, seed dispersal. Fourth one, climate regulating. Fifth one, pest regulation. Seventh one, disease regulation. Eighth one, erosion regulations. Erosion na மண் அரிப்பு அப்படின்ற மாதிரி. Ninth one, water purification. And 10th one, natural hazard productions. So இது எல்லா சர்வீஸும் சேர்ந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ecosystem service அப்படின்னு சொல்றோம். So next topic, how to anthropogenic activities affect ecosystem services. So ecosystem services பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். First one, now we all explore the ecosystem more than our needs. The first ecosystem 2015, the Milliams Ecosystem Assessment 2005 found that
Over the past 50 years, humans have changed the ecosystems more rapidly and extensively than in any comparable periods of time in human histories. கடந்த 50 இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனித வரலாற்று ஹிஸ்டரி எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு 50 இயர்ஸ்ல காலகட்டத்துல 2015க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈகோசிஸ்டத்துல பெரும்பாலான பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ யூஸ் பண்ணதன் விளைவாக இப்ப இருக்கிற ரீசெண்டான கல்ச்சர்ல ஈகோசிஸ்டம் சார்ந்த பல வகையான தேவைகள் வந்து நம்மள சூழ்ந்துகிட்டே தான் இருக்கு. Largely to meet rapidly growing demands for food, fresh water, medicines, timbers, fibers and fuels. ஸோ இந்த 2005க்குள்ள அவங்க எடுத்த அந்த ரிசர்ச்ல கடந்த 50 ஆண்டுகளா ஈகோசிஸ்டம் சார்ந்த பல வகையான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணதுனால இனி ஒரு காலகட்டத்துல உணவுக்காகவோ இல்ல நல்ல தண்ணீர், மருத்துவம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரம் சார்ந்த பொருட்கள், ஃபைபர்ஸ், நார், ஃபியூல்ஸ், எரிபொருள் இதுக்காக கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2005ல த மில்லினியம் ஈகோசிஸ்டம் அசஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், generally the following human activities disturb or re-engineers an ecosystem every day. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற சில வகையான பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மனித செயல்பாடுகள்னால ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை மண்டலம் அதாவது ஈகோசிஸ்டம் எப்படி பாதிச்சுட்டு வருது, இல்ல அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹாபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ புவியோட வாழிடமே அது புவியில இருக்கிற அந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய புவி வாழ் அமைப்பே வந்து மாறிடுது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சில பிளேஸ் வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்டா இருக்கும், ரெயின் ஃபாரஸ்டா இருக்கும், அங்க மழையே இல்லாம இருக்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெய்னி சீசன் டைமே வந்து காலநிலையே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மனிதனோட ஆக்டிவிட்டிஸ்னால நடக்கக்கூடிய பாதிப்புகள். செகண்ட் ஒன், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிராசிங்ஸ். ஸோ காடுகளை அழிக்கிறது, அது மட்டும் இல்லாம மேய்ச்சல் அதாவது தாவரங்களை வந்து அதிக வகையாக மேய்ச்சலுக்கு கால்நடைகளை யூஸ் பண்றது. ஸோ இதனாலையும் ஈகோசிஸ்டத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஒன், எரோஷன் ஆஃப் சாயில், மண் அரிப்பு. ஸோ மண் அரிப்பு ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா சாயிலோட குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குவாலிட்டி குறைஞ்சதுன்னா அதுல விளையக்கூடிய கிராப்ஸோடைய ஈல்டு நமக்கு குறையும், அதுல இருக்க நியூட்ரியன் கண்டென்ட்டும் குறைஞ்சு டிசீஸ் வர ஆரம்பிக்கலாம். ஃபோர்த் ஒன், இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தாவரங்க விலங்குகளை தவிர்த்து அயல் நாட்டுல இருக்கிற தாவர விலங்குகளை நம்ம கொண்டு வர்றதுனால நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பாரம்பரியம் வந்து அழிய போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ். அது மட்டும் இல்லாம தேவைக்கு அதிகமா தாவர பெருக்கம் அடைஞ்சு அதை அறுவடை செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அண்ட் சிக்ஸ்த் ஒன், பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் சாயில்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம பொல்யூஷன், மாசுபாடு அடையிறதல் அப்படின்றது அதுல முக்கியமானது நிலம், நீர், காற்று. தி லாஸ்ட் ஒன், ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல பாரம்பரியமா யூஸ் பண்ற ஃபர்டிலைசர்ஸ், அனிமல் வேஸ்ட், மேன்யூர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து, இது மாதிரி கெமிக்கல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதனாலையும் நம்மளோட ஈகோசிஸ்டம் பாதிப்படையக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எவ்ரிடே வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகும்போது ஈகோசிஸ்டம் சார்ந்த அமைப்புகள் வந்து நம்மளால பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டே தான் போதே தவிர அதை நம்மளால குறைக்க முடியல. ஸோ அது எப்படி குறைக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், how to protect the ecosystem. எப்படி நம்ம ஈகோசிஸ்டம் நம்மளால காப்பாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is a practice of protecting ecosystem at individuals, organization and governmental levels for the benefits of both nature and humans. ஸோ இந்த வகையான மூலியமா எப்படி நம்ம கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ எப்படி நம்மளோட ஈகோசிஸ்டத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு வந்து சில வகையான வழிமுறைகள்லாம் இருக்கு. Whereas to ecosystem are many like adverse human activities, global warming, pollution, etc. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மனித செயல்னாலையும் புவி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வெப்பம் அடையுது. தட் மீன்ஸ் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொல்றோம், தட் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். ஸோ அதனாலயோ பொல்யூஷன் அப்படின்ற செயல்முறைகள்னாலயோ தான் நம்ம ஈகோசிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே இருக்குன்னா அதனுடைய தன்மையை இழந்துகிட்டே வருது. Hence, if we change our everyday lifestyle, we can help to protect the planet and it is ecosystem. ஸோ இந்த பொல்யூஷன் வராம, குளோபல் வார்மிங் வராம, நம்மளோட ஏர்த்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கை செயல்முறை நம்ம மாத்திக்கிறது மூலயமா கண்டிப்பா நம்மளோட புவி அப்படின்ற பிளானட்டையும்
நம்மளோட ஈகோசிஸ்டம் அப்படின்ற சூழ்நிலை மண்டலத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும். If we fail to protect environment, we will fail to save posteriors. நம்ம வந்து பாத்தீங்கன்னா புவியை காப்பாத்துறதுக்கோ இல்ல என்விரான்மெண்ட் காப்பாத்துறதுக்கோ நம்மளால முடியாம போச்சுன்னா அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறையே முடிஞ்சு போச்சு அப்படின்றதுதான் அர்த்தம். அதனால ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிற டே டு டே வாழ்நாள் செயல்பாடுகளை மாத்துறது மூலியமா கண்டிப்பா நம்மளோட ஈகோசிஸ்டம் நம்மளால காப்பாற்ற முடியும். First one, therefore we have to practice the following in our day to day life. So அப்படி காப்பாற்றணும்னா நம்மளுடைய வாழ்நாள்ல நம்மளுடைய அன்றாட தேவைகளை நம்ம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். First one, buy and use only eco-friendly products and recycling them. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நம்ம என்ன ஈகோ ஃப்ரெண்ட்லி சூழ்நிலைக்கு நன்மனா இருக்கிற பொருட்களையும் அட் த சேம் டைம் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், grow more trees. அதிக வகையான மரங்களை நம்ம வளர்க்கணும். தேர்ட் ஒன், choose sustained framed products, vegetable, fruits, greens, etc. அது மட்டும் இல்லாம நம்ம நீடித்த நிலைத்த பண்ணை பொருட்கள் சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு தேவையான உணவுகளை நாமளே வீட்டிலேயே வந்து ரெடி பண்றது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா choose sustained farm products, vegetables, fruits and greens. Fourth one, reduce the use of natural resources. அதாவது இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறத குறைச்சிக்கணும். Fifth one, recycle the waste and reduce the amount of water you are produce. அது தேவைக்கு அதிகமா தண்ணியை நம்ம யூஸ் பண்றதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். அட் த சேம் டைம் வேஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெளியில வராத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருட்களை எப்படி மறுசுழற்சி செய்ய முடியும், திரும்ப எப்படி பயன்படுத்த முடியுமோ அது மாதிரியான வேஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த வேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு. ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் பிளான்ட்ஸ்ல போட்டோம்னா சாயிலோட கண்டென்ட்டை வந்து அது வந்து growth pH வேல்யூ சாயிலோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகரிச்சு அங்க வளர்க்கிற பிளான்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்டிலைசரா இருக்கும். சப்போஸ் வேற ஏதாவது பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேஸ்டஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் பண்றதை நம்ம குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த யூசஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைடும் யூஸ் பண்றதை குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைன் யுவர் கார்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் ப்ராப்பர்லி. இது காற்று மாசுபாடு அதாவது ஏர் பொல்யூஷன் வர்றதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில வர வேஸ்ட் ஏர் தான். ஸோ அதனால நம்மளுடைய வெஹிக்கல்ஸையும் நம்மள சார்ந்து இருக்கிற இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளும் நம்ம ஒழுங்கா பராமரிச்சாலே அதுல இருந்து வர புகையினால ஏர் வந்து பொல்யூஷன் ஆகாது. The last one, create awareness and educate about ecosystem protection among your friends and family members. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசுறதை விட ஈகோசிஸ்டத்தை எப்படி நம்மளால காப்பாற்ற முடியும், எப்படி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி மாத்தினா நம்மளோட பிளானட்டையும் ஈகோசிஸ்டம் பாதுகாக்க முடியும் அப்படின்ற நல்ல வகையான கருத்துக்களை இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுனாலையும் நம்மளுடைய ஈகோசிஸ்டம் நம்மளால பாதுகாக்க முடியும். Thank you students. Today class over.